பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய காரியங்களை கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தாவே, அதன்படி கை கொள்ள எங்களை ஒவ்வொருவரையும் தகப்பனே பாக்கியவான்களாய் மாற்றும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய இருதயத்தின் கர்த்தாவே வாஞ்சைகள் ஆண்டவரை விருப்பங்களை நாங்கள் தகப்பனை புரிந்து ஆண்டவரை ஒவ்வொருவரும் செயல்படத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். அப்பா தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உடைய கர்த்தாவே காரியங்களை நிலைத்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முடிவு புரிந்து நிலைத்திருந்து உமக்கென்று கர்த்தாவை கனி கொடுக்கிறவர்களாக மாற்றும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதி மேன்மைகளும் எல்லாம் எங்கள் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். லூக்கா 7வது அதிகாரம் 36வது வசனம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயருடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். இயேசு கிறிஸ்துவ தன்னோட வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறான் பரிசேயர். அவன் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வர்றார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து, அவளை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னா, அவ பாவியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லியிருக்கு. அவரை குறித்து கேள்விப்படுறா. பரிசேயர் வீட்டுல இருக்கிறத அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து, ஒரு பாட்டில்ல விலை உயர்ந்த பரிமள தைலத்தை கொண்டு வர்றான். அப்ப இயேசுவை நேசிச்சு அவ அந்த தைலத்தை கொண்டு வர்றா. ஆண்டவரை பத்தி அறிந்திருக்கிறா, அவர்கிட்ட அன்பு செலுத்துறா. அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு, ஏன் அழுகிறா அப்படின்றப்ப, அவருடைய பிரசனத்துக்கு வரும்போது தன்னுடைய பாவங்களுக்காக அழுதிருக்கலாம். அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து, தலைமயிர்ன்றது பெண்களுக்கு முக்கியமானது. ஆனா அதெல்லாம் அவ கேர் பண்ணல. ஆண்டவரிடத்துல தன்னுடைய அன்பை வெளிக்காட்டுறத பாக்குறோம். அப்படி கண்ணீரினால அவரோட பாதத்தை நனைக்கிறா, தலைமயிரால அதை துடைக்கிறா. அவருடைய பாதங்களை முத்தம் செய்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறத பாக்குறோம். பரிமள தைலத்தை பூசினால், விலை உயர்ந்த அந்த தைலத்தை அவருடைய கால்கள்ல பாதத்துல பூசினார். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இதெல்லாம் அவன் பார்க்கிறான். பார்த்த உடனே, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். அவனோட எண்ணமெல்லாம் என்ன நினைக்கிறான்னா, இவர் தீர்க்கதரிசியா இருந்திருந்தா இவ பாவியான ஸ்திரீன்றத அவர் அறிந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான் மனசில். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அவனோட கண்ணோட்டம் எல்லாம் அவ பாவி அப்படின்றதுதான். மற்றவங்களை குறைவா நினைக்கக்கூடிய ஒரு பரிசேயனை நம்ம பார்க்கிறோம். தான் நீதிமான் என்றும் மற்றவங்க பாவி என்றும் நினைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இயேசு அவனை நோக்கி, இப்ப இயேசு அந்த பரிசேயனை பார்த்து பேசுறாரு. சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். நான் உனக்கு ஒண்ணு சொல்லணும். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டு இருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றொருவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. ஒருத்தன் 500 வெள்ளிக்காசுன்னு சொல்லியிருக்கு. இது 20 மாத சம்பளம். 20 மாதத்துல எவ்வளவு சம்பளம் பெறுவானோ அவ்வளோ பெரிய பணம். மற்றவன் 50 வெள்ளிக்காசு, அது 2 மாசம் சம்பளம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது, கொஞ்சம் வாங்கினவனுக்கும் கடனை திரும்ப கொடுக்க முடியல, அதிகமா வாங்கினவனுக்கும் கடனை திரும்ப கொடுக்க முடியவில்லை.
இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். அந்த கடன் கொடுத்தவன் 2 பேரையும் மன்னிச்சிட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். இப்ப சொல்லு, 2 பேருக்குமே மன்னிக்கப்பட்டுருச்சு கடன்கள். அப்ப யார் அதிகமா அன்பு செலுத்துவான் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிகமாய் அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். யாருக்கு நிறைய மன்னிக்கப்பட்டதோ அவங்கதான் அதிக அன்பு செலுத்துவான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த கடனை அது பெரிய தொகையா இருக்கும்போது அவனுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் பணமா இருக்கிறவன் ஒருவேளை முயற்சி செய்து தன்னோட கடனை திரும்ப கொடுத்திருக்கலாம். ஆனா அதிக பணமா இருக்கிறவன் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. அந்த கடன் அடைக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை மன்னிக்கப்படும் போது அவன் என்ன செய்யறான், ஐயோ நான் எவ்வளவு பெரிய கடனா இருந்துச்சு, அதை மன்னிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அதிக அன்பு செலுத்துறான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இப்ப இயேசு கிறிஸ்து இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்றார். அந்த பரிசேயனாகிய சீமோனையும் அந்த பாவியான ஸ்திரீயையும் பார்த்து சொல்றார். அந்த ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை பார்த்து சொல்றாரு, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். உன் வீட்டுக்கு தான் நான் வந்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. அது வீட்டுக்கு கூப்பிட்டான், ஆனா அவருக்கு கொடுக்க வேண்டிய உபசரணைய சரியா செய்யல. நான் உன் வீட்டுக்கு தான் வந்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ, இப்ப அந்த பாவியான ஸ்திரீ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். கண்ணீர் வடிச்சு அந்த கண்ணீரை வச்சே காலை நனைச்சி தலைமயிரால துடைச்சா. 2வது காரியம் சொல்லப்பட்டிருக்கு, நீ என்னை முத்தம் செய்யவில்லை. நான் உங்க வீட்டுக்கு வந்தப்ப நீ என்கிட்ட உன்னுடைய அன்பை வெளிப்படுத்தல. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். ஆனா இவ என்ன செய்யறா, என் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறாள். தன்னோட அன்பை முழுமையா எனக்கு என்ன செய்யறா, வெளிப்படுத்தி காட்டுறா. 3வது காரியம், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். நீ தலைக்கு எண்ணெய் கூட கொடுக்கல, ஆனா இவ பரிமள தைலத்தை, விலையேற பெற்ற அந்த தைலத்தை கொண்டு என் பாதத்துல பூசி இருக்கா. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவளை நீ பாவின்னு சொன்ன, இவ செஞ்ச பாவம் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். யாருக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டுச்சோ பாவம், அவன் கொஞ்சமா அன்பு கூறுவான். ஆனா பெரிய பாவியா இருந்து அவனோட பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் போது அவன் என்ன செய்யறான், அதிகமா அன்பு செலுத்துறான். இந்த ஸ்திரீயோட பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுனால இவ இயேசு கிறிஸ்துவிடத்துல அதிக அன்பு செலுத்துறா அப்படின்னு சொன்ன. அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அவளோட பாவம் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு, மன்னிக்கப்பட்டது. அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். கூட பந்தி இருக்கிற கூட்டம் என்ன செய்யல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதனால அவங்க இவன் அப்படின்னு சொல்றாங்க. பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவன் யார், தேவனுடைய குமாரன்றத அவங்க அறிந்து கொள்ளல, அதனால அப்படி சொல்றாங்க. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடன் போ என்றார். அவளுடைய விசுவாசம், நீ என் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தினால இந்த நாள்ல பாவத்துல இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்ட. அவள் தன்னுடைய விசுவாசத்தை கிரியையில காட்டுறா. இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து தன்னுடைய அன்பை முழுவதுமா அவள் தன்னோட செயல்ல காட்டுனதுனால ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாள்.
சமாதானத்தோட போ என்றார். பாவங்கள் மன்னிக்கப்படும் போது உள்ளான சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்றவங்களா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்றேன். உலகம் தருகிற சமாதானம் இல்ல, நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அவர் கொடுக்கிற சமாதானத்தை யாரும் எடுக்கவே முடியாது. அது நமக்குள்ள நிலைத்து இருக்கும். அப்ப ரட்சிப்பின் அனுபவத்தை பெறும்போது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறும்போது உண்மையான சந்தோஷத்தையும் உண்மையான சமாதானத்தையும் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன தியானிச்சோம் அப்படின்னா, பரிசேயனோட வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வர்றாரு. அதை அறிந்து ஒரு பாவியான ஸ்திரீயும் அந்த வீட்டுக்கு வர்றா. வந்து அவ வந்து இயேசு கிறிஸ்துவோட பாதத்துல அழுது கொண்டு உட்கார்ந்திருந்து அவளோட பாதத்தை தன்னோட கண்ணீரால கழுவி தலைமயிரால துடைத்து அவரோட பாதத்துக்கு முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசுறா. அங்க இருந்த பரிசேயன் அதை பார்த்துக்கிட்டே இருந்து, இவர் தீர்க்கதரிசியா இருந்திருந்தா இந்த ஸ்திரீய பத்தி அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அவ பாவியா இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, நீ எனக்கு ஒரு காரியம் சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே அப்ப கேக்குறாரு. ஒருத்தன் 500 பணம் வெள்ளிக்காசு கடன் பெற்றிருந்தான், ஒருத்தன் 50 வெள்ளிக்காசு கடன் பெற்றிருந்தான். 2 பேருக்கும் திருப்பி கொடுக்க முடியல. 2 பேரோட கடனும் மன்னிக்கப்பட்டது. இந்த 2 பேர்ல யாரு அதிகமா அன்பு செலுத்துவா அப்படின்னு கேக்குறப்ப அந்த பரிசேயன் சொல்றான், யாருக்கு அதிகமா மன்னிக்கப்பட்டதோ அவங்க அதிகமா அன்பு செலுத்துவாங்க அப்படின்னு சொன்னோடனே இயேசு கிறிஸ்து இவங்க 2 பேரும் செய்த செயல்களை ஒப்பிட்டு சொல்றத பாக்குறோம். நான் உங்க வீட்டுக்கு வந்தேன், நீ என்னோட கால்களுக்கு தண்ணி கொடுக்கல, ஆனா இவளோ கண்ணீரால என்னோட கால்களை நனைச்சு தலைமயிரால துடைக்கிற. நீ நான் வந்தப்ப நீ முத்தம் செய்யல, ஆனா இவளோ நான் வந்ததுல இருந்து என்னோட பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறாள், விடாம பிடிச்சு முத்தம் செய்கிறாள். 3வது, நீ என்னோட தலைக்கு என்ன கொடுக்கல, ஆனா இவ பாதங்களை பரிமள தைலத்தால பூசுனா. இவளோட பாவம் மன்னிக்கப்பட்டதுனால இவ அதிகமா அன்பு செலுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அப்புறம் அந்த ஸ்திரீய பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அந்த கூட இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் அவர் இயேசு கிறிஸ்து அந்த பாவியான ஸ்திரீய பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ. அப்ப ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்றோம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடன் போ. பாவங்கள் மன்னிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காமை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு பாவியான பெண் உம்மிடத்துல ஆண்டவரே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதை நாங்க தியானித்தோம் ஆண்டவரே. அவள் தன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவரே தன்னுடைய கிரியைகள்ல காட்டுறத நாங்க பார்த்தோம் ஆண்டவரே. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது நாங்க வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்களும் கூட எங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவரே எங்களுடைய கிரியைகள்ல காட்ட எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உம்மை அதிகமாய் அன்பு செலுத்த ஆண்டவரே, நீங்க எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்திருக்கிறீங்க, அதை உணர்ந்து கொண்டவர்களாய் ஆண்டவரே உம்மிடத்துல அதிகமாய் அன்பு செலுத்த எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, மற்றவர்களை குறைவாய் எண்ணாதபடிக்கு ஆண்டவரே அப்பா, அந்த நல்ல குணத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாளை உடைய கரத்துல கொடுக்கிறோம். இந்த நாளுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் தந்து வழி நடத்துங்க. எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க. தேவைகள் எல்லாம் சந்திங்க. குடும்பத்திலே சமாதானம் காணப்படட்டும். ரட்சிப்புக்கு நேராய் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும்.
வழி நடத்தும், சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். பயன்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் நிரப்பி அற்புத அடையாளங்கள் மூலம் உம்மை வெளிப்படுத்தி காட்டும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிற ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே இந்த நாள்ல நற்செய்தியை கேட்கிற அநேகர் விசுவாசித்து நீங்க கொடுக்கிற விடுதலையை பெற்றுக்கொள்ள, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.